தெரியால் திருச்சி திருவூர் கவர்மெண்ட் ஐடிஐல படிக்கிறேன். ஐஆர்டிஎம் டெக்னீஷியன் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து மோஷன் டைப்பை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். மோஷன் டைப்னா இயக்க வகைகள். மோஷன் டைப்பை வந்து இன்டர்போலேஷனும் நம்ம சொல்லலாம். மோஷன் டைப்ல 4 வகைகள் இருக்குது. 4 வகைகள் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மூவ் ஜே, ஜாயிண்ட். அடுத்தபடி நான் மோஷன் டைப்பை அமுக்குறேன், மூவ் எல், லீனியர் மோஷன். மறுபடியும் மோஷன் டைப்பை அமுக்குறேன், மூவ் சி, சர்க்குலர் மோஷன். மறுபடியும் மோஷன் டைப்பை அமுக்குறேன், மூவ் எஸ், பிளைன். இப்போ வந்து மூவ் ஜே, இப்போ நான் அமுக்குறேன் பாருங்க, மூவ் ஜே வருது. மூவ் ஜேனா ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ரோபோவை நகர்த்தி நம்ம கொண்டுட்டு போறது தான் ஜாயிண்ட் மோஷன். மூவ் ஜே வந்து ஜாயிண்ட்னு சொன்னேன் நான். இப்போ மூவ் ஜேல வந்து ரோபோ எப்படி மூவ் ஆகுதுன்னு ஹோம் பொசிஷனும் சேஃப் பொசிஷனும் மூவ் ஆகும். நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். இப்போ இருக்கிறது ஹோம் பொசிஷன். இப்போ நான் மறுபடியும் மாத்துறேன், சேஃப் பொசிஷனுக்கு வருது பாருங்க. இப்போ மறுபடியும் ஹோம் பொசிஷன் கொண்டுட்டு போறேன், ரோபோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு. மோஷன் டைப்ல மூவ் எல் இருக்குது. இது ஹெச்எம்ஐ ஏரியாவில் தான் நமக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் காட்டும். இப்போ வந்து மோஷன் டைப்ல எல் வந்து அப்ரோச் பாயிண்ட் இருக்குது, வெல்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ அப்ரோச் பாயிண்ட்ல இருக்குது, மூவ் எல் லீனியர்ல இருக்குது. இப்போ பாருங்களேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டுட்டு வரேன், மூவ் எல். இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தோம் மூவ் எல்லுல, மறுபடியும் எண்டிங் பாயிண்ட் கொண்டு வரேன் பாருங்களேன். வந்து வேலையை முடிச்சு இருக்கிற இடம் வந்து வெல்டிங் எண்டிங் பாயிண்ட். நம்ம அப்படியே மேலே தூக்குறோம் பாருங்களேன், அப்ரோச் பாயிண்ட். இதுவும் லீனியர்ல தான் வருது. மோஷன் டைப்ல சிஏ பத்தி நம்ம பார்க்கலாம். மோஷன் டைப்ல சினா சர்க்குலர் மோஷன். ஹெச்எம்ஏ ஏரியாவில் சி இருக்கு பாத்தீங்களா, ஹெச்எம்ஏ ஏரியாவில் தான் சி இருக்கும் ப்ரோக்ராம் பண்றதுக்கு. இப்போ வந்து ஒரு பைப் இருக்கு. பைப்பு வந்து வட்ட வடிவில் இருக்குது. பைப்பு வந்து நம்ம வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா 3 புள்ளியில இருந்து 4 புள்ளிகள் தேவைப்படும். துல்லியமா அடிக்கணும் அப்படின்னா 4 புள்ளிகள் வைக்கலாம். இது வட்ட வடிவம் எங்கெங்க இருக்குன்னா பைப்பு இருக்குது. சிலிண்டர் வந்து நம்ம சர்க்குலர் மோஷன்ல தானே இருக்குது, அதுக்கு நம்ம தேவைப்படும். நம்ம பைப்பை சுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு மூசி தேவைப்படும். இப்போ மூசி சர்க்குலர் மோஷன் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். இப்போ வந்து மூசினா சர்க்குலு, நம்ம அந்த ப்ராக்டிக்கலா வந்து ரோபோ வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ மூசியில வந்து 3 பாயிண்ட் கொடுக்கலான்னு சொன்னேன். 3 பாயிண்ட் கொடுக்கலாம், 4 பாயிண்ட் கொடுத்தாலும் துல்லியமாக ரோபோ வேலை சர்க்குல போட்டு முடிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்குது, இங்க பாருங்களேன். சர்க்கிள் போட்டு அது இடத்துக்கு போயிடுச்சு. மோஷன் டைப்ல ஹெச்எம்ஏ ஏரியால பாருங்க, மூவ் எஸ் இருக்குது, ஸ்ப்ளைன். எஸ் மூவ் எஸ்னா ஸ்ப்ளைன். இப்போ வந்து பாருங்க, அலையலையா இருக்குல்ல, அலையலையா இருக்கிறது. இதை வந்து வளைவு தன்மைன்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து இர்ரெகுலர் ஜாபை வந்து வெல்டிங் எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஸ்ப்ளைன் வந்து எஸ், அது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மூவ் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதுதான் ஸ்ப்ளைன். இன்டர்போலேஷன்ல 4 வகைகள் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.